திருமகன் திரைப்பட விளக்கம். திருமகனின் கண்ணோட்டம். திருமகன் என்பது 2007ஆம் ஆண்டு எம். ரத்னகுமார் இயக்கிய இந்திய தமிழ் மொழி நாடக திரைப்படமாகும். இப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அவர்களுடன் மீரா ஜாஸ்மின், மாளவிகா மற்றும் பல துணை நடிகர்கள் நடித்துள்ளனர். திருநெல்வேலி கிராமத்தை மையமாக கொண்டு குடும்ப உறவுகள் மற்றும் காதல் சிக்கல்களை சுற்றி சுழலும் கதையானது குறிப்பாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இயக்கவியலில் கவனம் செலுத்துகிறது. கதை சுருக்கம். இந்த கதை தங்கப்பாண்டியே எஸ்.ஜே. சூர்யா நடித்தது மையமாக கொண்டது. அவர் பொருளாதார ரீதியாக எளிமையான குடும்பத்தில் வாழும் முதிர்ச்சியற்ற இளைஞனாக சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அவரது கிராமத்தில் சமூகத்தில் நன்கு மதிக்கப்படுகிறார். அவரது தந்தை மலைசுவாமி விஜயகுமார் அவர்களின் நிதி பிரச்சனைகள் இருந்த போதிலும் மரியாதைக்குரிய பதவியை வகிக்கிறார். தங்கப்பாண்டியின் பாத்திரம் அவரது கவலையற்ற அணுகுமுறையால் வகைப்படுத்தப்படுகிறது. அவர் கோவில் நிகழ்ச்சிகளில் நடனமாடுவதில் தனது நேரத்தை செலவிடுகிறார். மேலும் பல முறை தனது உயர்நிலை தேர்வுகளில் தோல்வியடைந்துள்ளார். தங்கப்பாண்டியின் மருமகள் ராசாத்தி பிரீத்தி வர்மா குழந்தை பருவத்தில் அவர்களது குடும்பங்களுக்கு இடையே கொடுக்கப்பட்ட ஒரு முறைசாரா வாக்குறுதியின் காரணமாக அவர் மீது காதல் ஆர்வம் கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க சப்ளார். இருப்பினும் தங்கப்பாண்டியின் பாசம் வேறு எங்கோ இருக்கிறது. ஐயாக்காவுடன் மீரா ஜாஸ்மின் சத்தமாக பேசும் அனாதை பெண் வாழ்க்கைக்காக பானைகள் செய்கிறாள். சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் குடும்ப அழுத்தங்களுக்கு மத்தியில் தங்கப்பாண்டி தனது உணர்வுகளை வழிநடத்துவதால் இந்த முக்கோண காதல் சிக்கலானதாகிறது. கதைக்களம் வெளிவருகையில் கிராமத்தில் உள்ள பல்வேறு பெரியவர்கள் தங்கப்பாண்டியின் காதல் நோக்கங்களை சுற்றியுள்ள குழப்பங்களுக்கு பங்களிக்கின்றனர். இது கலாச்சார விதிமுறைகள் மற்றும் தனிப்பட்ட ஆசைகள் இரண்டையும் முன்னிலைப்படுத்தும் நகைச்சுவை மற்றும் நாடக சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கிறது. கேரக்டர் டைனமிக்ஸ். திருமகன் படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் கதையில் நுணுக்கமாக பின்னப்பட்டவை. தங்கப்பாண்டி எஸ்.ஜே. சூர்யா சோகஸ்மேலி முதிர்ச்சியடையாத தன்மையும் முடிவெடுக்காத தன்மையும் கதையின் பெரும்பகுதியை இயக்கும் கதாநாயகன். மலைசாமி விஜயகுமார் சோகஸ்மேலி அவரது தந்தை பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் மரியாதையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஐயாக்கா மீரா ஜாஸ்மின் சோகஸ்மேலி சமூக நெறிமுறைகளை சவால் செய்யும் வலுவான விருப்பமுள்ள காதல் ஆர்வம். ராசாத்தி பிரீத்தி வர்மா சோகஸ்மேலி கதைக்கு உணர்ச்சி பூர்வமான ஆழம் சேர்க்கும் உறவு முறையில்லா காதல். இந்த உறவுகள் கிராமப்புற இந்திய சமுதாயத்தில் அன்பு, கடமை மற்றும் சமூக எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் பரந்த கருப்பொருள்களை பிரதிபலிக்கின்றன. விமர்சன வரவேற்பு. படம் வெளியானதும் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இது ஆழமான சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு அழுத்தமான முன்மாதிரியை கொண்டிருந்தாலும் திரைக்கதை செயலாக்கம் மற்றும் வேக கட்டுப்பாடு ஆகியவற்றில் உள்ள சிக்கல்கள் காரணமாக அது பெரும்பாலும் குறைகிறது என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டனர். சிலர் முன்னணி நடிகர்களின் நடிப்பு மற்றும் ஒளிப்பதிவு ஆகியவற்றை பாராட்டினர். ஆனால் உரையாடல்களில் மோசமான தன்மை மற்றும் கதை சொல்லில் ஒத்திசைவின்மை போன்ற சில அம்சங்களை விமர்சித்தனர். ஒட்டுமொத்தமாக திருமகன் கிராமப்புற வாழ்க்கையின் பின்னணியில் அமைக்கப்பட்ட காதல் மற்றும் நாடகத்தின் கலவையை முன்வைக்கிறது. தனிப்பட்ட விருப்பங்கள் கலாச்சார மரபுகளுடன் எவ்வாறு குறுக்கிடுகின்றன என்பதை ஆராய்கிறது. முடிவுரை. சுருக்கமாக, திருமகன் என்பது காதல் சங்கடங்கள் மற்றும் குடும்ப கடமைகளுக்கு மத்தியில் அதன் மைய கதாபாத்திரத்தின் சுயகண்டுபிடிப்பு பயணத்தின் மூலம் சிக்கலான உறவுகளை ஆராயும் ஒரு நாடகமாகும். நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகரமான தருணங்கள் மூலம் பொழுதுபோக்கை வழங்கும் அதே வேளையில் தனிப்பட்ட ஆசைகள் சமூக எதிர்பார்ப்புகளுடன் எவ்வாறு மோதலாம் என்பதை இது பிரதிபலிக்கிறது.